இன்றைய தியானம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு காலையில் எழும்பும் பொழுதே நீங்கள் என்ன ஜெப குறிப்பை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து இயேசு இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறார், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். உங்களுக்குள்ள விசுவாசம் தேவை பிரியமானவர்களே. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் தருவார். மத்தேயுல 7:7-11 வரை உள்ள வசனத்தில் மத்தேயு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னதை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நல்ல வாசிங்க பிரியமானவர்களே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று மத்தேயு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தெளிவாக கர்த்தர்ட்ட கேளுங்க. கேட்குற காரியத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக விசுவாசத்தோடு, நான் கேட்குற காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று நிச்சயத்தோடு கேளுங்க. உங்களுக்கு அது நிச்சயமாய் கிடைக்கும். லூக்காவின் சுவிசேஷம் 18:1-8 வரை உள்ள வசனத்தை அடிக்கடி வாசிச்சிருந்தாலும் இன்னைக்கு ஒரு முறை வாசிங்க பிரியமானவர்களே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமை சொன்னார்? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஒருவேளை இந்த விதவையை போல நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் விடாம, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்றார். வெகு நாள் வரைக்கும் அந்த நியாயாதிபதிக்கு மனசே கிடையாதாம். பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று இயேசு கூறுகிறார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை சொல்றான், இந்த விதவைக்கு நான் ஏதாவது செஞ்சிடணும், என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, மீண்டும் வந்து என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணாதபடிக்கு, என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செஞ்சே தீரணும்னு அந்த நியாயாதிபதி யாரவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அவன் தான் இருதயத்துக்குள்ளே சொல்லி கொண்டானா. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஜெபத்தில் கேட்கிற ஒவ்வொரு ஜெபமும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசம் இருந்தால் போதும், உங்களுக்கு அது கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. அவிசுவாசம் இருக்குமானா அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க பிரியமானவர்களே. யாக்கோபு 1:5-6 ஆகிய வசனத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க சோதனையில் அகப்படும் பொழுது உங்களுக்கு அதை எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியலையா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து சென்று, அப்பா
நான் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க உதவி செய்யும். அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருங்க, சந்தேகத்தை எடுத்து போட்டுருங்க. நான் ஜெபிச்சா ஏசப்பா அதை கண்டிப்பா எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் வரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் கடந்து வந்து மார்க் 11:24 படி கேட்கிறோமோ அப்பொழுது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை எங்களுக்கு கொடுப்பார் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. லூக்கா 18 வாசிச்ச அந்த விதவையை போல விடாம ஜெபிக்க, எங்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தாரும் என்று வேண்டுகிற ராஜா. யாக்கோபு நிருபத்தில் எழுதினது போல சந்தேகப்படாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சோதனைகளில் அகப்படும் பொழுதும் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.